டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றத்தில் மாணவர்கள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருப்புராணத்தில் மாணவர் அமைப்பினர் சார்பில் ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 15 நிமிடத்திற்கு மேலான ரயில்வே சேவையானது பாதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் நீட் தேர்வை விலக்க கோரியும் டெல்லியில் சிஜேபியினர் மற்றும் மாணவர்கள் அமைப்பினர் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட சில அமைப்புகள் சேர்ந்து திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெறும் மாணவர் இளைஞர்கள் போராட்டத்தை ஆதரித்து நாடு முழுவதும் ஆதரவு இயக்கம் நடத்த வர்த்தக வெகுஜன அமைப்புகள் முடிவு செய்துள்ளனர். அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் காவல் நிலையம் முன்பு தொடங்கிய போராட்டத்தில் தெற்கு காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு ரயில் நிலையம், ரயில்வே தண்டவாளம் செல்லும் பாதையில் தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டன. மேலும் ரயில் நிலையம் முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தகர்த்துவிட்டு ரயில்வே தண்டவாளம் நோக்கி வந்தனர். அப்போது ரயில் நிலையம் அருகில் வைத்து போலீசார் அவர்களை தடுத்தனர். பின்னர் பாலக்காட்டில் இருந்து மதுரை வழியாக திருச்செந்தூர் செல்லும் ரயிலில் ஏறி வந்த மாணவர்கள் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் இறங்கி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் முன்பு தண்டவாளத்தில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. நீட் விவகாரத்தில் உயிரிழந்த அனிதாவின் புகைப்படத்துடன் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் தண்டவாளத்தில் ஈடுபட்டிருந்த ஒவ்வொருவராக குண்டுகட்டாக தூக்கி தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதில் மாணவர்களின் சட்டைகள் கிழிந்து போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 10-15 நிமிடத்திற்கு மேல் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெளியேற்றியதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திலிருந்து பாலக்காடு, திருச்செந்தூர் செல்லும் அந்த ரயிலானது புறப்பட்டது. தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 24 மாணவர்கள், 12 மாணவிகள், 8 மாணவர் சங்கத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். அதே போல் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 65க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.